வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு வந்து நம்ம சம்மர் சீசன் ஆரம்பிச்ச உடனே மாவடு வர ஆரம்பிச்சிரும் இல்லையா? இன்னைக்கு மாவடுல ஒரு சூப்பரான கொத்தமல்லி மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு மாவடு தாங்க. அதுக்கு பேர் வந்து நம்ம கொத்தமல்லி மாவடு மாங்காய் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கொத்தமல்லி மாங்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே சைஸா இருக்கிற மாவடுவை நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கி செலக்ட் பண்ணி கழுவி ஆற வச்சிடலாம். அதுக்கு வந்து உங்க மாங்காய் பீசஸ் வந்து ஒரு டம்ளர் அளவு இருந்ததுன்னா மாங்காய் வந்து நீட்டமா நம்ம கட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். அது வந்து ஒரு டம்ளர் அளவு இருந்ததுன்னா அதுக்கு வந்து தனியா வந்து போட்டுக்கணுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி தனியா போட்டுக்கணும். அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம். சிகப்பு மிளகாய் வந்து ஒரு 20 மிளகாய் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்க வீட்டுல காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இத ரெண்டையும் வந்து லைட்டா வறுத்தரலாம். இத வந்து நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி இத வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மோரோவர் நீங்க வந்து எந்த ரீஜியன்ல இருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சமையல்கள், உங்க ரீஜியன்ல எந்த மாதிரி சமையல் ஃபேமஸோ அதெல்லாம் நான் கிராண்ட்மாஸ் கிச்சன்ல குடுக்கறேங்க. எல்லாம் பார்த்து செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இப்ப வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த கொத்தமல்லி மாங்காவுக்கு வந்து இது மாதிரி வந்து நம்ம மாங்காவை கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாங்கால அந்த கொட்டையும் அதுவும் போட்டுடலாம். போட்டோம்னா அதுவும் இந்த புளிப்போட ஊறி காரத்தோட ஊறி நல்லா இருக்கும். புளிப்பு இந்த கொட்டை வந்து நம்ம உடம்புக்கு வந்து வயிறு சம்பந்தமாக ஹீட் ஆகாம தடுக்கிறதுக்கு பெரிய யூஸா இருக்கு. இந்த கொத்தமல்லி மாங்காவுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லியும் ஒரு 20 காஞ்ச மிளகாவும் போட்டு வறுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடலாம். நல்லா 1 ஸ்பூன் இருக்கிற மாதிரி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து அப்புறம் நம்ம ஊறுகாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் அரைச்சி வச்சிருக்கோம். அந்த பவுடர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட்மாஸ் கிச்சன்ல கொடுத்துருக்கேன். எல்லா ஊறுகாவுக்குமே நல்லா செட் ஆகும். அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். உப்பு போட்டுடலாம். இப்ப நம்ம உப்பு வந்து நார்மலா வந்து ஒரு பங்கு மாங்காய் இருந்தா 8 பங்கு மாங்காய் இருந்தா அதுக்கு 1 பங்கு உப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து 1/4 கிலோ வடுமாங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ள அளவு தான் எல்லாமே இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. உப்பு வந்து இந்த அளவு போட்டுக்கிட்டா சரியா இருக்கும். இதுல வந்து ஒரு 75 ml எண்ணெய், நல்லெண்ணெய நல்லா சூடு பண்ணி ஆறுன அப்புறம் அதுல ஊத்தி கலக்கணும். இப்ப இத நல்லா கலந்து விட்டுறலாம். வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா கொஞ்சம் அது வந்து குளிர்ச்சியை தரும். வெந்தயம் குளிர்ச்சியை தரும். அப்புறம் வந்து கடுகு நல்லது உடம்புக்கு. பெருங்காயம் நல்லா ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. மாங்காய் ஊறுகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிடுறப்ப நிறைய வந்து நமக்கு சத்தும் கூட சேர்ந்து போகும். இது மாதிரி இருக்கும். இதுல வந்து இப்ப எண்ணெயை போட்டு கலந்துடலாம். நான் பாரு 75 ml எண்ணெய் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். அதை வந்து இப்ப இது கூட கலந்துடலாம். நம்ம கலந்துட்டா நம்மளோட கொத்தமல்லி மாங்காய் ரெடி ஆயிருச்சு. தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா நம்ம இது கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 வீக் இருக்கிற மாதிரி இது வந்து நல்லா இருக்கும். இல்லாட்டினா ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 6 months வரைக்கும் சூப்பரா இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு சூப்பரான சுவையான வடுமாங்காய் கொத்தமல்லி. வடுமாங்காய் மாத்திரம் இல்லாம வடுமாங்காலேயே கொத்தமல்லி மாங்கான்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டியை நான் காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஊறுகாய் இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி ஊறுகாய்களை வந்து நான் வரிசையா வீடியோஸா போட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாக்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.